ப்ரோச்சனை இருக்கா? ஒரு உருப்படியான கொஸ்டின் கேட்க மாட்டேங்க. சும்மா ஏதாவது கண்டது கணியதெல்லாம் வாங்கிட்டு உயிரை வாங்குத. என்ன சொல்லி தொலை. ஃப்ளைட்டுக்கும் ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளைட்டுக்கும் ட்ரெயினுக்கும் வித்தியாசம் என்ன? ஃப்ளைட்டு வானத்தில் பறக்குது, ட்ரெயின் தரையில் போகுது. அது எனக்கும் தெரியும். ஸ்பீடு ட்ரெயின் தான் ஸ்பீடாக போகுது. இது 2 daysல போகிறது, அது 2 hours போயிடும். அவ்வளோதான் வித்தியாசம். மணி, பவர் ஆஃப் மணி. ட்ரெயினுக்கு தான் நம்ம காசு கொடுக்கோம். ட்ரெயினில் நம்ம கம்மியாக கொடுக்கும், அதில் அதிகமாக கொடுக்கும். அதனால சீக்கிரம் கொண்டு விட்டுருது. இது குறைச்சி கொடுக்கறதுனால குறையவா கொண்டு விடுது. ட்ரெயினில் 10,000 கொடுத்து சீக்கிரமா ஒரே நாளில் கொண்டு விட்டுருத மாதிரி இப்போ பண்ணுவோமா? பண்ணுவோம். ஒரே மணி நேரத்தில். ஆமாம், 2 hours கொண்டு விட்டுருவாதம்ல. பாம்பே டு மும்பை டு இங்கே அதுங்க மதுரை, அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு போயிடும். 4 hours வண்டி. ரொம்ப சௌரியம் தான். ஆமாம், சௌரியம் தானே. நான் என்ன கேட்டேன், ட்ரெயின் அதே ஸ்பீடில் தான் போகுது, அப்பவும் தான் ஃப்ளைட்டும் கிளம்புது. அதே தான், ஒரே இதில் தானே ரெண்டு போகும். கிறுக்கு, ஃப்ளைட் என்ன வந்து தண்டவாளத்துலேயே போயிட்டு இருக்கு. அது வானத்தில் பறக்கு, இது தரையில் போகுதுன்னு சொல்லுதப்லா. அது எனக்கும் தெரியும். அது எப்படி ஒரே நிமிஷத்துல போயிருது? மேல இருந்து பாக்கும்போது ஸ்லோவா போற மாதிரி தானே இருக்கு. ஐயா, அது ஸ்பீடா போறது கண்ணுக்கு என்ன பக்கத்துலயே போயிட்டு இருக்குது. ட்ரெயின் இப்ப பக்கத்துல போகுது, ஃப்ளைட்டு மேல போயிட்டு இருக்கு. உனக்கு பக்கத்துலயே போகும், உன் கண்ணுக்கா தெரியும் வானத்துல பறக்குது. தெரியும்ல, ஸ்லோவா போகுது. அதுவும் அதே ஸ்பீட்ல. ஐயா, அது ஸ்பீடா போறது உன் கண்ணுக்கு குட்டியோண்டி தெரியும். இப்போ தூரத்தில் ஒரு பொருள் வருது, தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது, உன் கண்ணுக்கு மங்களா தெரியுமா, பெருசா விரிச்சால தெரியுமா? எனக்கு வாங்கலாம் தெரியாது. எனக்கு கண்ணு ரெடி தோண்டிடுவேன். எல்லாருக்கும் உன் கண்ணு அப்படி இருக்காது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃப்ளைட் வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுதேன். ஐயே, அது தூரமாக போகிறதுனால அப்படி தெரியுது பக்கி. பக்கத்தில் போய் பாரு, இன்னொரு ஃப்ளைட்டில் போய் பக்கத்தில் போய் அந்த ஃப்ளைட் எப்படி போகுதுன்னு பாரு. 2 இடத்துல ஒரே ஃப்ளைட் வரல. அப்புறம் எதுக்கு கேட்க கிராஸ் கொஸ்டின்? அப்போ நான் வந்துட்டு, அப்போ ட்ரெயின் வந்து உலகத்துல கீழே போயிட்டு இருக்கு. அதே இப்போ ஒரு உலகம் இருக்கா, உலகத்துல வந்து மேலே பறக்குனா இப்போ அந்த 2 வீடு இருக்கு. எப்படி வந்து சிக்கிருக்கே பாருங்க. உயிரை வாங்காதப்பா நான் படுக்க நேரத்துல. நீ சொல்லுங்க பாரு, 2 வீடு இருக்கு. 2 வீடுக்கு எப்படி அது கிராஸ் ஆகி தானே போகும். அப்போ அந்த ஃப்ளைட் 2 வீடு ஒரே நிமிஷத்துல தாண்டிடுமோ? ஆமா. அப்படியா? ஆமா. 2 ஃப்ளைட்டு ஒன்றா போகுதுன்னா அதுக்குள்ள ஸ்பீடுக்கு அது போகும், இதுக்குள்ள ஸ்பீடுக்கு இது போகும். நீ 2 ஃப்ளைட்டுக்கு ஊடைக்குள்ள நின்றுக்கோ.